ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நான் ஆஃபரில் வாங்கின க்ராப் டாப்ஸை உங்கள் கூட வந்து ஷேர் பண்ண போகிறேன். ஆல்ரெடி பார்ட் 1 வீடியோ வந்து அப்லோட் பண்ணிட்டேன். அதுவுமே நான் வந்து ஆஃபரில் வாங்கின ஒரு சில ட்ரெஸ்ஸஸ். இந்த ட்ரெஸ்ஸஸ்லாம் வந்து எங்கே இந்த டாப்ஸ் எல்லாம் நான் வாங்கினேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சிலது இந்தியாவிலேருந்து ஆர்ட்ரு போட்டு இங்கே மலேசியாவுக்கு வாங்கினது. இப்போ நான் ப்ரெசண்ட்டில் மலேசியாவில் வந்து இருக்கேன். ஸோ மலேசியாவில் ஒரு சிலது வாங்கினது, ஒரு சிலது நான் இந்தியாவில் இருக்கும்போதே வந்து ஆஃபர் போட்டிருந்தோம் போது வாங்கிட்டு வந்தது. அப்புறம் இங்கே நான் மால் போகும்போது குட்டி குட்டி ஷாப்லேருந்து பெரிய ஷாப் வரைக்கும் கலெக்ட் பண்ண ஒரு சில டாப்ஸை தான் உங்க கூட வந்து ஷேர் பண்ண போகிறேன். நான் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஷார்ட்டாக இருப்பேன், அதுக்கப்புறம் கொஞ்சம் பப்ளியாக வந்து இருப்பேன். அது என்னோட பாடி டைப் தகுந்த மாதிரி க்ராப் டாப்லேயுமே நிறைய இருக்குது பேட்டர்ன்ஸு. ஸோ அந்த மாதிரி ஒன்று ஒன்றா வந்து ட்ரை பண்ணி வந்து எடுத்திருக்கேன். எல்லாமே வந்து அஃபோர்டபுள் ப்ரைஸில் வந்து கிடச்சது. ஸோ அதை உங்களுக்கு கூட ஃபஸ்ட்டு வந்து ஷேர் பண்ணுறேன். இந்த ஒரு பிளாக்ல இருக்க இந்த ஒரு க்ராப் டாப் தான். இது வந்து பார்த்தீங்கன்னா நெக்கு வந்து ரொம்ப டீப்பாக இருக்க மாதிரி இருக்கும். கழுத்துமே ரொம்ப விசிபிளாக நல்லா வந்து தெரியும். ப்ளஸ் நெக்கு கொஞ்சம் கீழே இறக்கமாக தான் இருக்கும். முதுகு பின்னாடி பேக் வந்து அந்த அளவுக்கு டீப்பாக வந்து இருக்காது. இது போடும்போது நம்ம வந்து கண்டிப்பாக ஒல்லியாக ஒரு 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 சதவீதமாவது கொஞ்சம் ஒல்லியாக தெரிகிற ஃபீல் வந்து இருக்குது. ப்ளஸ் இது ஒரு நல்ல ஸ்கட் கூட வந்து பேரப் பண்ணோன்னா நல்லாயிருக்கும். நான் வந்து இந்த ஒரு மாதிரி கசங்கின ஸ்கட் கூட பேர் பண்ணி காமிச்சிருக்கேன். அந்த மாதிரி இல்லாமல் ஒரு நல்ல ஸ்கட் கூட பேரப் பண்ணலாம். ஏன்னா நான் எனக்கு மேலே இந்த இருக்க இந்த டாப்பை வந்து எடுத்து கொடுக்கறதுக்காக ஏதோ நான் வீட்டில் யூஸ் பண்ணுற ஒரு சாதாரண ஸ்கட்டோட அப்படியே வீடியோ எடுத்தேன். ஓகே, இது வந்து கை வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பஃப் ஸ்லீவ் மாதிரி தான் வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் எலாஸ்டிக் வந்து இருக்குது. ஸோ என்னோட சைஸ்க்கு வந்து பார்த்து இது வந்து சைஸ் பார்த்து வாங்காட்டி ரொம்ப பிரச்சனை. ஒன்ஸ் வந்து ட்ரையல் பண்ணி தான் வந்து வாங்கணும். இல்லைனா ரொம்ப டீப்பாக வந்து நெக் இறங்கும், கையும் வந்து ஒரு மாதிரி வழுகிட்டே வரும். அந்த மாதிரி வாங்கினோன்னா டோட்டலாக இந்த டாப் வந்து நம்மளால் யூஸ் பண்ண முடியாது, இன்கன்வீனியண்ட்டாக இருக்கும். ஒன்ஸ் ட்ரையல் பண்ணி இந்த மாதிரி அதெல்லாம் வந்து வாங்கிக்கோங்க. என்னோட பாடி டைப்புக்கு ஒரு பிராண்டுக்குமே ஒரு மாதிரி ஃபிட் வந்து இருக்கும். எப்போவுமே ஆன்லைனில் நான் போடுறத விட 90% வந்து நான் கடையில் போய் நல்ல டைம் ஸ்பெண்ட் பண்ணி போட்டு பார்த்து அப்போனா தான் எனக்கு திருப்தியாக வந்து இருக்கும். இந்த மாதிரி க்ராப் டாப் நான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து ட்ரை பண்ணேன். ஓகேவா இருக்குது. பிளாக் கலர் எடுக்கணும்னு எடுத்தேன். அப்புறம் வந்து ஒரு ஸ்கூல் கேர்ள் வைப்பு வேணும் அப்படின்றதுக்கு, ஸ்கூல் கேர்ள்னு சொல்ல ஒரு மாதிரி தான் இருக்குது. ஓகே, ஒரு கொஞ்சம் இளமையாக தெரியணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி செக்குடில் இதை ட்ரை பண்ணணும்னு ஒன்று எடுத்திருக்கேன். ஸோ செக்குடில் நான் இந்த ஒரு கலருமே வந்து எடுத்தேன். இது வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சேம் தான். இந்த இடத்துல எல்லாம் வந்து ஒரு மாதிரி ஃப்ளார் வச்சு ஒரு மாதிரி ஸ்கூல் டாப் மாதிரி இருந்தது. எனக்கு இது பார்த்தோன்னே ரொம்ப பிடிச்சிருச்சு. நிறைய ஸ்கூல் யூனிஃபார்ம்ஸ் எல்லாம் இந்த மாதிரி இருந்திருக்கும். பட் இதிலே க்ராப் டாப் அப்படின்னு பார்த்தோன்னே எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது. எதுவுமே கிடையாது. இப்போ நான் எடுத்தது ஃபுல்லுமே ரொம்ப எனக்கு வந்து ஃப்ரீயாக இருக்கும். அதே சமயத்தில் என்னை ஒல்லியாகவும் அழகாகவும் காட்டுற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல். அந்த மாதிரியாக செலக்ட் பண்ணி தான் நான் வந்து க்ராப் டாப் ஃபுல்லுமே எடுத்திருக்கேன். இது வச்சுருந்தாங்க. ப்ளஸ் இதில் ஸ்பெஷல் பார்ட் வந்து பார்த்திங்கன்னா கை வந்து கொடுத்துருக்காங்க. கை வந்து கொடுத்துருக்காங்க. எதுவுமே வந்து ரொம்ப லோவாக இருக்காது. எல்லாமே கரெக்ட் சைஸில் வந்து எனக்கு ஃபிட்டாக வந்து பொருந்துச்சு. எல்லா ட்ரெஸ்க்குமே கை இருந்தால் எனக்கு கம்ஃபர்டபுளாக ஃபீல் ஆகும். கை இல்லாத ட்ரெஸ்ஸஸ் நான் மேக்ஸிமம் எடுக்க மாட்டேன். எனக்கு என்ன நான் உடம்பு இழைச்சாலும் என் கை மட்டும் அந்த உடம்புக்கு பெருசாக தெரியும். அதனால் நான் எப்போவுமே கை வச்ச ட்ரெஸ்ஸஸ் தான் எடுக்கிறது. இதுவுமே வந்து ஆஃபரில் தான் வந்து நான் எடுத்தேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த கலர் வந்து ரொம்ப அழகாக அட்ராக்ட் பண்ணுச்சு. இந்த க்ரீனு அப்புறம் ஒரு மாதிரி பிங்கிஷாக இருக்குது. அந்த ஒரு காம்பினேஷனை எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்த மாதிரி இருந்தது. காட்டன் மாதிரி வந்து இருக்கும், ஆனால் ரொம்ப கசங்கிக்காது. இது கையுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி பஃப் ஸ்லீவ் இந்த மாதிரி தான் இருக்கும். இதுவுமே ரொம்ப டைட்டாக எனக்கு வந்து இருக்காது. அண்ட் பார்த்திங்கன்னா இங்கே ஜிப்பு கூட வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஈஸியாக வந்து நம்ம போட்டுக்க முடியும். நெக்கு தான், ஆனால் வந்து ரொம்ப அகலமாக இருக்காது. அந்த ஃபஸ்ட்டு நான் ஒரு பிளாக் ட்ராப் டாப் காமிச்சேன் பார்த்தீங்களா, அது மாதிரி ரொம்ப அகலமாக இருக்காது. இது ஹாய் கண்ணா,
அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு கிராப் டாப், இது ரொம்ப நாளாக இந்த மாதிரி ட்ரை பண்ணணும் அப்படின்னு தோணிகிட்டே இருந்துச்சு. ஆனால் ரொம்பவுமே வந்து இது சின்னதாக வந்து இருக்குது. பெரிய சைஸஸ் போனாலுமே இதோட லென்த் வந்து இருக்கவே இருக்காது. இந்த மாடலில் காலர் வந்து வச்சுருந்தது. அண்ட் இதில் பெஸ்ட் பார்ட் வந்து பார்த்தீங்கன்னா நெக் டிசைன் வந்து ஒரு மாதிரி நல்லாயிருக்கும். ரொம்ப டீப்பாக இருக்காது, பட் ஒரு மாதிரி வி ஷேப்பில் வந்து கொடுத்துருப்பாங்க. ரொம்ப குட்டியாக ஆனால் ரொம்ப ஃப்ரீயாக வந்து இருக்கும். உடம்பா ஒட்டிட்டு ஆனால் கன்வீனியண்ட்டாக தான் வந்து இருக்கும். பார்வைக்கு ரொம்ப அழகாக இருந்தது. இந்த கலர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. சரி அப்படின்னு சொல்லிட்டு இதுவுமே நான் ஃபர்ஸ்ட் டைம் தான் ட்ரை பண்ணேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நான் வந்து இந்தியா போயிருந்தபோது அங்கே வந்து நான் வந்து வாங்கினது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு டிசைன் வந்து ரொம்ப செட்டிலாக பார்க்குறதுக்கு ரொம்பவே பார்வையாக அழகாக இருந்தது. அப்புறம் இது ரொம்ப ஃப்ரீயாக இருக்கும். தொடன்னு தான் இருக்கும். கொஞ்சம் லூஸ் ஃபிட் மாதிரி தான் இருக்கும், பட் ரொம்ப அழகாக இருக்குது. இதில் எழுதியிருக்கதும் வந்து பியூட்டிஃபுல் மீ பியூட்டிஃபுல். ஒரு க்ராப் டாப்புமே வாங்கியிருந்தேன். பிளாக்ல வந்து வாங்கியிருந்தேன். பார்த்தோன்னா எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. ஆனால் அதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா எல் சைஸு தான். ஆனால் அது ஒரு சைஸில் வந்து இருக்கும், வேறு விதமாக இருக்கும் அதோட ஃபிட்டிங். அதே ஷாப்பில், ஆனால் இது வேறு பிராண்ட். இதோட சைஸ் அண்ட் ஃபிட்டிங் வந்து வேறு மாதிரி இருக்கும். பட் ரெண்டுமே எனக்கு ரொம்ப பிடிக்கும். ரொம்ப பிடிச்சதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த இது பிளாக் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. கலர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ இதை வந்து ஓப்பனாக உள்ளே வந்து ஒரு டேங்க் டாப் மாதிரி போட்டுட்டு போடலாம் அப்படின்னு சொல்லி ஒரு கற்பனையில் வந்து வாங்கியிருக்கேன். பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ரீட் ஷாப்பில் தான் மலேசியாவில் வந்து வாங்கினேன். இந்தியாவில் எடுத்தது தான். பார்த்தீங்கன்னா இதோட கலர் ரொம்ப அழகாக வந்து இருந்தது. ப்ளஸ் இந்த அளவில் இந்த இடத்துல மட்டும் ஒரு சிம்பிளாக ஒரு லெட்டர்ஸ் வந்து கொடுத்துருந்தாங்க. பேக் சைடு எதுவுமே இல்லை. பட் இதை வேர் பண்ணும்போது ரொம்ப கன்வீனியண்ட்டாக என்னோட சைஸ்க்கு சூப்பராக இருந்த மாதிரி இருந்தது. ப்ளஸ் இது வந்து க்ராப் டாப் மாடலில் வரதுனால என்னோட பாடி டைப்க்கு இது சூப்பராக இருக்குது. அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்குறேன். பாய்.